ஒரு 100cc இருக்கக்கூடிய ஸ்கூட்டியும் ஒரு 100cc கியர் பைக்கையும் நீங்க ஸ்டார்டிங் பிக்கப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், ஸ்கூட்டியோட பிக்கப் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஸ்கூட்டில கியர் சேஞ்ச் பண்ண டைமிங் இல்ல. கியர் பைக்ஸ்ல நீங்க ஒரு தடவை கிளட்ச பிடிச்சி கியர் மாத்துறதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் இருக்கும். சோ அந்த டைமிங்க ஈஸியா ஒரு ஸ்கூட்டி வந்து அடிச்சிட்டு போயிடும். சோ சிம்பிளா பெல்ட் டிரைவ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி, பெல்ட் டிரைவ் வச்சு எப்படி அவங்க இதை அச்சீவ் பண்ணாங்க? ஆக்சுவலா நம்ம கியர் சேஞ்ச் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் வேரியேஷன் தான். கியர்ஸ்ல அதிகமான டார்க் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம கியர் சேஞ்ச் பண்றோம். ஆக்சுவலா ஸ்கூட்டில அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. லோவர் ஸ்பீட்ல உங்களுக்கு அதிகமான டார்க் கிடைக்கும். அங்க ஒரு சின்ன மாற்றம், அங்க அவங்க கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணல, அங்க அவங்க 2 புள்ளி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டெக்னாலஜியோட பேரு CVT, கண்டினியூஸ்லி வேரியிங் டிரான்ஸ்மிஷன். பேர்ல இருக்கிற மாதிரி நம்மளோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டிரான்ஸ்மிஷன் வேரி ஆயிட்டே இருக்கும். சோ CVT ன்ற கான்செப்ட் எப்படி வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 புள்ளிஸ் இருக்கும். உதாரணத்துக்கு அது ரெண்டையும் நம்ம பைக்ஸ்ல இருக்கிற 2 கியர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த கியர் வந்து ட்ரிவன் கியர், இன்ஜினோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கியர் வந்து டிரைவிங் கியர், இது வந்து நம்ம வீலோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கீங்க, இந்த கியரோட ரேஷியோ வந்து இந்த கியரை விட ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இந்த கியர் வந்து 10 தடவை சுத்துச்சு அப்படின்னா தான் இந்த கியர் ஒரு தடவை சுத்தும். இதனால நம்ம கிடைக்கக்கூடிய பவரை டார்க்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க. டார்க் அப்படின்னா ஒரு புல்லிங் கெபாசிட்டி. ஸ்கூட்டிலயும் அதே மாதிரி தான் நடக்கும். இந்த புள்ளி வந்து டிரைவிங் புள்ளி, இந்த புள்ளி வந்து ட்ரிவன் புள்ளி. இந்த டிரைவிங் புள்ளியும் ட்ரிவன் புள்ளியும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைக்ஸ்ல கியர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த கியரோட ரேஷியோவும் இந்த கியரோட ரேஷியோவும் மாத்தி மாத்தி வேற வேற. ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு மாதிரி ரேஷியோ இருக்கும், செகண்ட் கியர்ல ஒரு மாதிரி ரேஷியோ இருக்கும். அதனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கியர்ல டார்க்கும் ஹையர் கியர்ஸ் போகும்போது நமக்கு ஸ்பீடும் கிடைக்குது. ஸ்கூட்டில யூஸ் பண்ணிருக்கிற புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த புள்ளி வந்துட்டு ஸ்டாட்டிக்கான புள்ளியா இருக்காது. டைனமிக்கா அதோட ரேஷியோவை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான புள்ளியை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. பைக்கை ஸ்டார்டிங்ல நீங்க மூவ் பண்ணும்போது இந்த புள்ளி வந்து சின்னதாகவும் இந்த புள்ளி பெருசாவும் இருக்கும். அதனால இது 10 சுத்து சுத்தும் போது இது ஒரு சுத்து தான் சுத்தும். அதனால நமக்கு ஈஸியான டார்க் கிடைக்கும். சோ கண்டினியூஸா நீங்க ஸ்பீட் பிக்கப் பண்ணி போக போக இந்த புள்ளியோட சைஸ் அதிகமாகும், இந்த புள்ளியோட சைஸ் கொஞ்சம் சின்னதாகும். அப்புறம் நீங்க ஸ்பீட் பிக்கப் பண்ண உடனே இந்த புள்ளி 5 சுத்து சுத்தும் போது இந்த புள்ளி 5 சுத்து சுத்தும். இன்னும் நீங்க ஸ்பீட் பிக்கப் பண்ணும்போது இந்த புள்ளி இன்னும் பெருசாகும். அப்ப இந்த புள்ளி இதை விட டபுள் மடங்கா ரொட்டேட் ஆகும். ஆனா அந்த டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். இந்த புள்ளி ரேஷியோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ண அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்கோட பேரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கூட்டி வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.